எப்பயுமே ஜேஜேன்னு பரபரப்பா இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த பெண் பயணியுடைய பைய திருடிட்டு போயிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில 70,000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருடிட்டு போன நபர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகள் காத்திருக்கும் அறையில ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த லியோனி ஸ்மித் அப்படின்ற பெண் பயணி காத்துட்டு இருந்திருக்காங்க. அங்க அவங்க காத்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய பையையும் அவங்க வச்சிருந்ததா கூறப்படுது. அந்த பையில ஏடிஎம் கார்டு, தங்க நகை உட்பட சில பொருட்கள் இருந்ததா கூறப்படுது. லியோனி ஸ்மித் கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து மர்ம நபர் ஒருத்தர் அவங்களுடைய கைப்பைய திருடிட்டு போனதா சொல்லப்படுது. இது தொடர்பா அங்க காவல் நிலையத்துல அவங்க புகார் அளிச்சிருந்திருக்காங்க. புகாரின் பேர்ல போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் மர்ம நபர் ஒருத்தர் அப்படியே நைஸா வந்து இந்த பெண்மணி கிட்ட இருந்த பைய திருடிட்டு போயிருக்கிறது பதிவாகி இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த மர்ம நபரை போலீசார் தேடிட்டு வந்த நிலையில தான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியை சேர்ந்த தாஸ் அப்படின்றவரு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சந்தேகத்துக்கிடம்படியா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல சுத்திட்டு இருந்த அவரை பிடிச்சு விசாரணை செஞ்சதுல இந்த திருட்டு செயல்ல ஈடுபட்டதும் அவர்தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து 70,000 மதிப்புல இருக்கக்கூடிய தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செஞ்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க.